திராவிட மாடல் அரசின் டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்தும் வகையில் 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறையினர் தமிழகமெங்கும் அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரை கிழிப்பதில் கவனம் செலுத்துவதாக மக்கள் விமர்சனம். செயலாளர் உருக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியனின் மறைவு கழகத்திற்கு பேரிழப்பு. நெல்லையில் கருப்பசாமி பாண்டியனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் உருக்கம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களைத்தான் ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். சொத்து வரி, மின் கட்டணம், பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை உயர்த்தியதுதான் திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க செய்ததெல்லாம் என்ன? சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவே அரசு ஊழியர்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அதிகமான விலை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இங்க பார்த்தால் கஞ்சா வைக்கிறோம். இன்னைக்கு யாருக்கும் சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க போனால் திருட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் 2026 தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். செஞ்சு மாறிங்க. ஒரு வருஷம் தான், ஒரு வருடத்தில் அதிமுக ஆட்சி மறந்துடாதீங்க. எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு 4 வருடமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் கலக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் 8ஆம் வகுப்பு சிறுமிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை அருகே 8 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சிறுமியை காதலிப்பதாக கூறி அழைத்துச் சென்ற இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மது போதை தகராறில் அண்ணனை தம்பியே வெட்டி படுகொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பெண்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் அருகே கல்லூரி மாணவனை கத்தியால் குத்திவிட்டு வழிப்பறி செய்த மர்ம கும்பல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வழிப்பறி கும்பல் சுதந்திரமாக சுற்றி வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மதுரவாயலில் அஸ்ஸாம் மாநில இளைஞரிடமிருந்து ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போதை மாநிலமாக மாறிவரும் தமிழகம். சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். தனது தொகுதியில் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ வைத்த கோரிக்கைக்கு சிறிதும் பொறுப்பின்றி புறம்போக்கு நிலம் இருந்தால் கொடுங்கள் என அமைச்சர் பதில் அளித்ததால் மக்கள் அதிர்ச்சி. எந்தெந்த பகுதியில் புறம்போக்கு நிலம் உள்ளது என்பதை கண்டறிந்து அங்கு தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை எடுப்பதுதானே அமைச்சரின் வேலை என மக்கள் கேள்வி. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்கள் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட்டால் துறையின் சார்பில் அதை ஆய்வு செய்து அங்கே தொழில்பேட்டை அமைக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூருவிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் தென்பெண்ணை ஆறு முற்றாக மாசடைந்திருப்பதாக மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் உறுதி செய்துள்ளன. தமிழக ஆறுகள் சீரழிவது குறித்து கர்நாடக துணை முதல்வரிடம் திராவிட மாடல் முதல்வர் ஏன் பேசவில்லை என கேள்வி எழுப்பும் மக்கள், திராவிட மாடல் கூட்டணி மக்கள் நலனுக்காகவா அல்லது வாரிசுகளின் நலனுக்காகவா என கேள்வி. கல்வி கடன்களை தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாததால் அதை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். நம்பிக்கையுடன் வாக்களிக்கும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவதை தடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுதல் வழங்கவும் கோரிக்கை. பழைய வாடகை முறையை கடைபிடிக்க கோரி கேஸ் டேங்கர் லாரிகள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 6 மாநிலங்களில் 5000 கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும் அறையில் டைல்ஸ் ஒட்டும் பணி நடைபெற்றதால் நோயாளிகள் அவதி. நோயாளிகளை வேறு அறைக்கு கூட மாற்றாமல் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஸ்ட்ரெச்சரில் கற்கள் உள்ளிட்ட கட்டிடப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் அவலம். திராவிட மாடல் அமைச்சர் மாசு மருத்துவத்துறையை கவனித்துக் கொள்ளும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் அவதூறாக பேசிய அரசியல் அறிவியல் பிரிவு துறை தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம். திமுக ஆட்சியில் விவசாயிகள் முதல் மாணவர்கள் வரை தினந்தோறும் போராட்டத்தில் ஈடுபடுவதால் தமிழகமே போராட்ட களமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவர் எங்க கிளாஸ் வரல சார், அது உள்ள வந்திருந்தாரு. நாங்களும் மரியாதை கொடுத்து சார் நான் உள்ள வரணுமான்னு கேட்டு போனோம் சார். அதுக்கு இந்த வார்த்தை கேட்கிறாரு சார். அது மட்டும் இல்லாத நிறைய அசிங்கமான வார்த்தையில வேற தரவரவா பேசுறாங்க, கேர்ள்ஸையும் தரவரவா பேசுறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்னோம் சார். சுரிக்காத நாய்ங்களை எல்லாம் சொல்றாரு சார். அவர் எப்படி சார் நாயும் செருப்பால் அடிப்பல எங்களை கேட்கலாம். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீது சொந்த கட்சியினரே சமூக வலைதளங்களில் அவதூறாக செய்தி பதிவிட்டதாக கூறி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரண்ட திமுக நிர்வாகிகள். திமுகவில் உட்கட்சி பூசல் தொடங்கிவிட்டதால் மீண்டும் தூக்கத்தை இழந்து தவிக்கும் ஸ்டாலின். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடி பேரூராட்சியில் சாதிய வன்கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட தூய்மை பணியாளருக்கு 2 ஆண்டுகள் கடந்தும் நீதி கிடைக்கவில்லை என வேதனை. குற்றவாளிக்கு துணையாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து வருவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. அந்த ஈவோக்கு எல்லாம் இவரை வச்சு வேலை தான் வாங்கினாங்க தவிர யாரும் ப்ரமோஷனை பற்றி சொல்லவே இல்லை. இவர் சொல்லியிருக்காரு எனக்கு 4 வருஷம் தான் கிடக்கு ரிட்டையர்ட் ஆகுதுக்கு. 4 வருஷத்துக்கு நான் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசினதெல்லாம் இதில் ஏதோ வாய் தகராறு நடந்திருக்கு. வீட்டுக்காரர் ரூமில் வச்சு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல.
அந்த 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 ஸ்பாட்லேயே அவர் மருந்து வாங்கி குடிச்சிருக்கார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணிக்கான மின்கல வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவலம். மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வரும் திராவிட மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மின் கம்பத்தில் மின்சாரம் தாக்கியதில் தலைகீழாக தொங்கிய மின் வாரிய ஊழியர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திராவிட மாடல் ஆட்சியில் மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ளது. 4113 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்வில் 9,13,036 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தெலங்கானா மாநிலம் பத்ராசலம் நகரில் 6 மாடி கட்டடம் சரிந்து விழுந்து விபத்தில் சிக்கி 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கருத்து மனிதத்தன்மையற்றது என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி. டெல்லியில் 9ஆம் வகுப்பு மாணவனை பணத்துக்காக அவனது நண்பர்களே கடத்தி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியவர்கள் மாணவனை அழித்து கொன்று ஆற்றில் வீசி சென்றுள்ளனர். பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம் உருவாக்கி இருப்பதாக வீடியோ வெளியிட்ட ஈரான். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாரத்திற்கு ஒரு ஏவுகணை நகரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என எச்சரித்திருப்பதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. அமெரிக்க தேர்தல் நடைமுறையில் இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகளில் இருப்பதைப் போல பல மாற்றங்களை கட்டாயமாக்கி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு.